ஹே காய்ஸ், இன்றைக்கி போர் அடிக்குது, என்ன பண்ணுறதுறான்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸு படத்துக்கு போகலான்னு சொன்னாங்க. சரி, நானும் கிளம்பி அப்படியே அவங்களோட காரில் வந்துட்டேன் காய்ஸ். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, இந்த பல்லடம் அருணோதயா மால் இருக்குல்ல, அங்கே தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் போகிறப்ப வேறு செம்ம மழை காய்ஸ். ஒரு வழியாக மால் வந்து ரீச் ஆகியாச்சு. என்னடா படம் பார்க்கலான்னு பார்த்தா தேரி இஸ்கு மேண்டேது ஒரு படம் ஓடிட்டு இருந்துச்சு காய்ஸ். அது வேறு ஏதோ ஹிந்தி படம் மாதிரி இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அதில் தனுஷ் நடிச்சிருக்காருன்ட்டு. சரி அப்படின்ட்டு போய் பார்க்கலான்ட்டு பார்த்தா 3:20 தான் ஷோன்ட்டு உட்கார வச்சுட்டாங்க. சரி என்னடா பண்ணுறது, அது வரைக்கும் கிட்டத்தட்ட 1 hour இருந்துச்சுங்க. அப்புறம் மாலையும் அங்கேயும் இங்கேயும் ரவுண்ட் அடிச்சுட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக சரி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா படத்துக்கு போகலான்ட்டு போனோம். படம் பார்க்க உள்ளே போகிறப்ப நம்ம டிக்கெட் செக்கிறானா டிக்கெட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு உள்ளே விட்டாங்க. நம்ம புக் பண்ணியிருந்தது ரெக்லைனர் சீட்டுங்க. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் ஃபஸ்ட் டைம் ரெக்லைனர் சீட்டில் உட்காறாங்க. தேட்டர்லாம் சூப்பராக இருந்தது. அப்புறம் ஒரு வழியாக நான் என் சீட்டை தேடி கண்டுபிடிச்சி போய் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா விளம்பரம் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு வழியாக படத்தை போட்டாங்கங்க. படம் போட்டோன்னே அந்த படம் பேர் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் ஹாஃபு ஓரளவு லேக் அடிச்சுது, பரவாயில்ல ஓகேன்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப இதாக கொண்டு போயிட்டாங்க. அது நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் எனக்கு பர்சனலாக இந்த படம் சுத்தமாக பிடிக்கல. அதுக்கப்புறம் சரின்ட்டு படம் விட்டாங்க. அப்புறம் வெளியே வந்து பார்த்தா நல்லா ஜோன்னு மழை பெஞ்சுதுங்க. சரி ஒரு 5 minutes வெயிட் பண்ணோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டு கார் எடுத்துகிட்டு வந்தாங்க, அவங்களோட ஏறி கிளம்பியாச்சு. இந்த படத்தை பற்றி எங்கள் ரிவ்யூ பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவுட் ஆஃப் 10 ஒரு 5 கொடுக்கலாங்க. அதுக்கு மேலே இது ஒர்த்து கிடையாது. மேபி இது தனுஷ் ஃபேன்ஸுக்கு ஒரு டிஸப்பாயின்மெண்ட் மூவின்னு தான் சொல்லுவேன். ஓகே, நீங்கள் இந்த படத்தை போய் பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் காரில் ஜாலியாக பாட்டை போட்டு விட்டு அப்படியே போயாச்சுங்க.